ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மால்கஜ்கிரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு மே 1 அப்போ ஐபிஎஸ் சுமதி அப்படிங்கிறவங்க கமிஷனரா பதவி ஏற்றிருக்காங்க. மேலும் அந்த ஏரியால இரவு நேரங்கள்ல பெண்கள் அதிகமா வெளியே பாதுகாப்பா நடமாட முடியல, பஸ் ஸ்டாப்புகள்ல பல பாலியல் சீண்டல்கள் நடக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதை அடுத்து அவங்க ஒரு பிரேவா ஒரு விஷயம் யோசிச்சு அதை பண்ணியிருக்காங்க. லேட் நைட்ல இவங்களே மஃப்டியில எந்தெந்த ஏரியாலாம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்ததோ, புகார்கள் வந்ததோ, அதே ஏரியாவுக்கு இவங்க மஃப்டியில போறாங்க. கிட்டத்தட்ட 12:30 மணிலிருந்து 3:30 மணிக்குள்ள 40 ஆண்கள் இவங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆண்கள் பட்டாளமே சூழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை கிட்ட வந்து வம்பிழுக்கிறது, அதான் இவங்களை அப்ரோச் பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கானுங்க. வரியான்னு கேட்கறது, அசிங்கமா பேசுறது, மேலும் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்றதும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்களுக்கு தெரியாது, அங்க ஒரு போலீஸ் கூட்டமே இவனுங்க பண்றத பார்த்துக்கிட்டு இருக்கு, நோட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்பப்பவே அந்த இளைஞர்கள் எல்லாரையுமே கைது பண்ணிருக்காங்க. மேலும் இவனுங்க முக்காவாசி ஸ்டூடெண்ட் அண்ட் எம்ப்ளாயிஸா தான் இருந்திருக்கானுங்க. அதுவும் இவங்களுக்கு 50 வயது ஆகுது. இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான சீண்டல்களும் வல்கர் வேர்ட்ஸ் பேசுறதும் இந்த மாதிரி தான் பண்ணிருக்கானுங்க. ஸோ மொத்த பேரையுமே பிடிச்சி அங்கேயே வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு. உமன் சேஃப்டியை பற்றியுமே அங்கே கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்கு. என்ன கேட்டால் இவனுங்களெல்லாம் ஒரு 2 நாள் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி பேத்தா மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி எந்த பொண்ணுகிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவங்க போலீஸா இருப்பாங்களோ, நம்ம ஆல்ரெடி மாட்டின மாதிரி இப்போ மாட்டுவோமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். கண்டிப்பாக அசிங்கப்பட்டுட்டு அது மாதிரி பண்ண மாட்டானுங்க. ஆனால் இந்த மாதிரி வார்ன் பண்ணி விட்டா எந்த அளவுக்கு இவனுங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. இவனுங்களோட ஒரு போட்டோவுமே அந்த கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். அப்போதான் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ண மாட்டானுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணவனுங்களும் அவங்க வீட்லயே செருப்பாலேயே அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரேவா, இவ்வளவு பிரேவா இந்த நைட் டைம்ல லேட் நைட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்களோட உயிரையே பணயம் வச்சு எதை பத்தியும் பொருட்படுத்தாம ரிஸ்க் எடுத்து இந்த அண்டர் கவர் ஆபரேஷன் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. இந்த கமிஷனருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரி பெண்கள் சேஃப்டிக்காக எல்லா நாடுகள்லயுமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். பல பெண்களோட வாழ்க்கை காப்பாற்றப்படும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.